ஆ write four equal write four equivalent fractions for each of the following. ரெண்டு 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 எழுதிருக்கீங்களா? நோட்டில் எழுதிருக்கீங்களா? சரி சரி. வெரி குட். Pick the equivalent fractions. எதுமா இதுவும் இதுவுமா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எது? ஆ 3/3 அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸா? எப்படிமா ரெண்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக வரும்? நான் 3 12, இது ரெண்டு தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். கரெக்டா? ஆமாவா? என்ன தப்பு பண்ணீங்க? இது ரெண்டு தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. வெரி குட். வெரி குட். என்னம்மா இது 3 3/4 இது? ஆ 3/4 வருது. எதால் டிவைட் பண்ணீங்க? இது 3/9 1/3 3/9 1/3 ஓகே குட். ஓகே, இது கண்டுபிடிக்க முடியலையா உங்களால்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இது கரெக்டாக? ஈக்குவல் டு போட்டிருக்கா? ஈக்குவல் டு போட்டுருந்தா என்ன அர்த்தம்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 3. இப்போ இதையும் பாருங்கள். 4 எதோட மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். 5 மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதுமாதிரி 1 எதோட மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும்? 3. அப்போ 4 × 3 என்னது? 12. இது ஒரு பங்குனாக்க 4 மடங்கு. கரெக்டா? கரெக்டாமா? 12ல் 4ல் ஒரு பங்கு தான் இது 3. 1/4. சரியா? இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னோம்? 5. அவ்வளோதான். இப்போ பார்த்து சொல்லுங்கள் ஆன்சரு இதுக்கு. வெரி குட். அப்புறம் 35. அடுத்து இங்கே என்ன வரும்? இங்கே என்ன வரும்? ஹலோ சார் இந்த
இதிலேருந்து இது வருது. அஞ்சோட எதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்? 4 சார். 4. மேலே போடுங்க. என்ன வரும்? ஹலோ, இவ்வளோ நேரமா? 84 சார். 84? எப்படியுமே 84. அஞ்சால் 4 மல்டிப்ளை பண்ணால் 20 வருது. இப்போ மேலே என்ன பண்ணணும்? 4 தானே மல்டிப்ளை பண்ணணும். ஆமாம் சார். என்ன தப்பு பண்ணுறீங்க சொல்லுங்கள். அப்போ என்ன வருங்க ஆன்சரு? 4/20. 4/20? ஆமா, ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னம்மா? சுபிக்ஷா, சார் ஒரு நம்பர் கேள்வி கேட்கணும் முதல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேளு ஃபஸ்ட்டு உனக்குள்ளேயே. சும்மா அப்படியே பிளாங்காக பார்க்கக்கூடாது. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன? இங்கே எங்கே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்? இது 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஏன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுங்க பாப்போம். சுபிக்ஷா சார், இதுக்கு 3மே ஈக்குவலாக இருக்கு. எப்படி அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க பாப்போம். கேள்வி கேட்கணும். இங்கே எங்கேயாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்களா? இல்லை சார். ஆனால் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நான் சொல்கிறேன். எப்படி? சார், ஈக்குவல் சிம்பிள் போட்டுருக்கேன். ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. கரெக்டா? ஆமாம் சார். அப்போ இது 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். கரெக்டா? ஆமாம் சார். இப்போ ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்றைக்கி பார்த்தோமேம்மா, ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? யோசிங்க. ஹலோ சார். ஹலோ சார், கேட்குது சார். சொல்லுமா, என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணுறீங்களா இல்லையா நடத்துகிறத? பண்ணுறேன் சார். என்ன பண்ணணும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். கரெக்டா? ஆமாம் சார். அதானே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனு? ஆமாம் சார். இப்போ கண்டுபிடி. இது 3 எதோட மல்டிப்ளை பண்ணால் 21 கிடைக்கும். அதே நம்பரால் 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், இது கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். அப்போ இங்கே இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 20? ஆமாம் சார். 5 எதோட மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். அதால் மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகே சார். யோசிக்கணும். கேள்வி கேளுங்க. யோசிக்கிறதுனா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். சொல்லுமா, கண்டுபிடிமா. எதுவும் கண்டுபிடி, எதுவும் கண்டுபிடி. புரியலன்னா புரியலன்னு கேட்கணுமா? புரிஞ்ச மாதிரி சரி சொல்லாத. சுபிக்ஷா சார், இதுக்கு 63 வரும் சார். எதுக்குமா? 34. தேர்டு ஒன்று. தேர்டு இல்லை, இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க.
இந்த இடத்துல என்ன வரும்? சார் 35. ஓகே, வெரி குட். 35. இங்கே என்ன வரும்? ம், என்னம்மா எவ்வளோ நேரம் பண்ணுற? ஆமாம், இதிலேருந்து கண்டுபிடிமா. 35 நீ 20 மாற்ற முடியாது, கரெக்டா? ஆமா சார். 5 20 மாற்றலாம்ல. மாத்தலாம் சார். இப்போ கண்டுபிடி. 4 வரும் சார். ஆ 4. 4ஆ? மா 5 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், கரெக்டா? ஆமா சார். அப்போ 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? கரெக்டு தான் சார். ஏமா இப்படி யோசிக்கிற, டல்லாக அடிக்கிற? ஏமா சாதாரண விஷயம். அப்போ என்ன வரும்? இங்கே என்ன வரும்? 12 வரும் சார். 12 வரும். 12ஆ 4ஆ? 12. சத்தமாக பேசுமா. ஏமா சாப்பிட்டியா இல்லையா சாயந்தரம் வந்து? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டீங்க? ம், சார் ஸ்நாக்ஸ் தான் சார். ஸ்நாக்ஸ். சத்தமாக பேசுமா. போல்டாக பேசு பார்ப்போம். ஓகே சார். சரி, இங்கே என்ன வரும்? 63 சார். வெரி குட். இங்கே என்ன வரும்? 40 வரும் சார். 41ஆ? 40. 40. வெரி குட். பா, ஏன் மறந்து போயிடுற? கேள்வி கேட்கணும். இது என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு நீ கேள்வி கேட்கணும். இதில் என்ன டவுட் இருக்கு உனக்கு? இதில் என்னம்மா டவுட்டு சொல்லுமா. டவுட்டு கேட்டினா தான் சொல்லி தருவேன், எல்லாம் சொல்லி தர மாட்டேன். சார் இதுல எது கிரேட்டர் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க சார். இது எப்படி கேக்க வச்சு அந்த பீஸ் வச்சு சொல்றதா இந்த மாதிரி? ஆமாம், பீஸோட சைஸு தான் டினாமினேட்ரு, சரியா? ஓகே சார். இப்போ பீஸோட சைஸு ரெண்டுலேயும் ஈக்குவலாக தான் இருக்கும், அதை விட்டுரு, சரியா? ஓகே சார். அம்மா, ஏன்ற கேக் எடுத்துருக்க, 7 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 3 பீஸ் எடுத்துருக்க. பீன்ற கேக் எடுக்கிற, 7 பார்ட்டாக வெட்டி 5 பீஸ் எடுத்துருக்குற. எது பெருசு? 5/7. அவ்வளோதான். நீ கற்பனை பண்ண கரெக்டாக. இது பீஸோட சைஸு, வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இது டோட்டலாக ஃப்ராக்ஷன், எந்த ஃப்ராக்ஷன் பெருசுன்னு கேட்டாக்கா நீ மொத்தமாக தான் பார்க்கணும், ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும், ஓகேவா? ஓகே சார். அப்போ இதுக்கு என்ன வரும்? 7/12. அவ்வளோதான். புரியலாம், கேளு தயவு செஞ்சு. இதில் எது வரும்? 16/19. வெரி குட். இதில் என்ன வரும்? 31/34. வெரி குட். 37/137. அவ்வளோதான். ஒரு விஷயமா இங்கே என்ன போட்டிருக்கீங்க? என்னம்மா இது? சார் 3/4. வெரி குட். இது 7/7 வரும் சார். 1 தான் சார் போட்டிருக்கேன். ஒரு முழுசு 7 பீஸா வெட்டி 7ஐயும் சாப்பிட்டாச்சு. அப்போ எவ்வளோ கேக் சாப்பிட்ருக்க? 1. இது 12/13 சார். 12/13. வெரி குட். இது 12/7 சார். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆன்சர் மிக்சர் ஃப்ராக்ஷன் மாற்றினேன் சார். வெரி குட். அடுத்தது இது 81/124. 78/432 சார். எனக்கு போல்டாக பேசணும், சரியா? ஓகே சார். அடுத்தது சார் 8/13. 8/13 மைனஸ் அது. ஓகே ஓகே ஓகே. ஆமாம் சார். அடுத்தது 3/17. வெரி குட். 1/39.
64/47 sir. 78. வெரி குட். 78 minus 14. அடுத்தது 50/214. வெரி குட். 13/122 sir. வெரி குட். இப்போ நீயே பார்த்து சொல்லு. இப்போ நீ என்ன பண்ணணும்னா இங்கே இப்போ பீஸோட சைஸ் ஒரே மாதிரி இருக்காங்க. இல்லை சார். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன, பீஸோட சைஸ் ஒரே மாதிரி மாற்றணும். கரெக்டா? ஆமாம் சார். அப்போ இந்த 8 எடுத்துகிட்டு போய் இதையும் மல்டிப்ளை பண்ணு. இந்த 7 எடுத்துகிட்டு போய் இதையும் மல்டிப்ளை பண்ணு. பண்ணு பார்ப்போம். Sir, 40/56, 21/56. சொல்லுங்க. 40/56, 21/56 sir. இப்போ 2 கேக்குலையுமே பீசஸோட சைஸ் ஒரே மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம் சார். இப்போ சொல்லுங்கள், எது பெரிய பெரிய இது? 40/56. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. டினாமினேட்டர் மட்டும் பார்த்தா அப்படின்னா பீஸோட சைஸ் எது பெருசு சின்னதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே சார். இப்போ இது 2 பீஸோட சைஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக ஒரே மாதிரி. அப்போ முதல் கேக்கில் 56 ஈக்குவல் பீசஸை வெட்டி நான் 40 பீசஸ் எடுத்துருக்கோம். ரெண்டாவது கேக்கில் 56 ஈக்குவல் பீசஸாக வெட்டி 21 பீசஸ் எடுத்துருக்கோம். அப்போது எதில் அதிகம், எந்த ஃப்ராக்ஷன் பெருசு? 40/56. தான் வேலை முடிஞ்சு போச்சு. கேட்க விட்டுறக்கூடாது. அதேமாரி கண்டுபிடிங்க பார்ப்போம். அதெல்லாம் நல்ல வேலை. சுபிக்ஷா 2/10, 7/12 சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்ன நம்பர்னு. 2/7. 2/10 சார். அது முடிச்சிட்டோம் சார். இருமா, நான் சொல்கிற மாதிரி பாருமா. அடுத்தது 7/12. 7/12. நீ முடித்ததெல்லாம் மேட்டர் இல்லை. இப்போ இந்த மாதிரி யோசி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் பாதி கேட்க இருந்தால் எவ்வளோ எடுக்கணும்? 5 இருக்கும். 5/10 கரெக்டா? ஆமாம் சார். இதில் பாதினா எத்தனை பீஸ் எடுக்கணும்? 6/12. இது ரெண்டும் ஈக்குவல் தான். பாதி பாதி ஈக்குவல். ஒத்துக்கிறியா? ஓகே சார், கரெக்ட். அதை விட்டுரு, அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா இதுவும் ஆஃப் இதுவும் ஆஃப் கேக், அவ்வளோதான். சரி, இப்போது ஆனால் இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குது? 2/10. அப்போ 10 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 2 பீஸ் எடுத்துருக்கோம். கரெக்டா? ஆமாம் சார். பாதி கேக் வரணுன்னாவே எவ்வளோ பீஸ் எடுக்கணும்? 5 பீஸ் எடுக்கணும். ஓகே, ஆனால் இங்கே எத்தனை பீஸ் தான் எடுத்துருக்காங்க? 2. அதே 6 பீஸ் எடுத்தாவே பாதி. ஆனால் இங்கே எத்தனை பீஸ் எடுத்துருக்காங்க? 7 எடுத்துருக்காங்க. அப்போ இது பாதிக்கு மேலேயா? ஆமாம் சார். அப்போ எது பெருசு இது 2ல்? 7/12. அவ்வளோதான். அப்படி போடலாமா? போடலாம் சார். கேட்க புரிஞ்சிட்டு போனீங்கன்னா இவ்வளோ வேலை பண்ணலாம். எல்லா சுற்று வேலையும் காட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ எழுதிட்டு இருக்கிறதுக்குள்ளே நீ முடிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி. இப்போ இதை பார்த்துட்டு சொல்லி பார்ப்போம் எது பெருசுன்னு. பார்த்தோன்னே சொல்லி பார்ப்போம். கேட்க வச்சு யோசி. சார் இதில் ஈக்குவல் நம்பராக இருந்துச்சு, அதனால ஈஸியாக ஹாஃப் பிரிச்சுட்டோம். 5ல் எப்படி சார் ஹாஃப் பிரிச்சு? ஈக்குவலாக அப்படி நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயமே கிடையாது.
இப்போ பாருங்க, இப்போது 6ஆ, ஆமாம் சார். 6/5ஆ, 6/5 இன்னொன்று 2/4 சார். இப்போது மேலே என்ன இருக்குது 6. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு கேக் எடுத்து 5 பீஸாக வெட்டியிருக்காங்கம்மா. அதில் 6 6 பீஸ். இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கா? ஒரு முழு கேக்கு அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா? ஆமாம் சார். 1/5ஆ? ஆமாம் அப்போ சார். ஒரு கேக்கோட அதிகமாக போயிடுச்சு அது. ஆமாம் சார். அப்படி யோசி. இது என்ன இருக்குது இதில்? 4 ஈக்குவல் பீஸாக கட் பண்ணி அதில் 2 பீஸு. அப்படின்னா எவ்வளோ கேக்கு? பாதி சார். பாதி. அப்போ எது பெருசு? சார் 6/5. அவ்வளோதான். அப்படி யோசி. யோசி, கேள்வி கேளு. இப்படின்னா என்ன என்ன அர்த்தம், என்ன பண்ணியிருக்கான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன ஆன்சர் போட்டு பார்ப்போம். சார் 6/9. எப்படிம்மா 6/9 வரும்? ரெண்டாவது கேக்கு என்னவா இருக்குது? கேக்கு வச்சு யோசிமா. ரெண்டாவது கேக்கு என்னவா இருக்குது? நம்பர் சொல்லுங்கள், ரெண்டாவது கேக்கோட நம்பர். சார் 4/3. சரி, கேக்கை வச்சு யோசி. என்ன இருக்குது? சார் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஒரு முழு கேக் இன்னொரு பீஸ். அப்புறம் ஒரு பீஸ். ரெண்டாவது கேக் எடுத்து 3 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி ஒரு பீஸ். புரிஞ்சுதா? ஓகே சார். அப்போ எது பெருசு? 4/3. நீ கேள்வி கேளு, பிரி தயவு செஞ்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க வச்சு நான் தான் சொல்லியிருக்கேன். பின்ன கணக்குனாவே நீ கேட்க வச்சு தான் போகணும். இதில் எது பெருசு? பார்த்து யோசிச்சு அப்படியே சொல்லு. சார் 3/2. பார்த்தோன்னே தெரியுதா? ஆமாம் சார். என்ன பண்ணணும், எந்த கொஸ்டினாக இருந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். இதுக்கு இதுதான் அர்த்தம்னு உன் மூளை ஒரு பக்கம் சொல்லும். அதை வச்சு ஓ இது வரும் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? ஓகே சார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்கு என்ன அர்த்தம், அவ்வளோதான் கேள்வி. அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது, விட்டு உரி அடிக்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதை நம்ம என்னம்மா போட்டிருக்க? 13/6. என்ன மல்டிப்ளிகேஷன் அது? ஹலோ? இல்லை சார். ஓ அது பண்ணியிருக்கீங்க. சரி சரி, ஓகே. லைக் ஃப்ராக்ஷன்ஸ் மாற்றி லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கீங்க. சரி. 6, ஓகே. 9, 4, 13 சரியாக போச்சு. குட். சரி. அடுத்த பேஜ்மா. அதில் தெரியாது ஏதாவது இருக்கா? சொல்லுங்கம்மா. ஓகே, குட். இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கியம்மா. சுபிக்ஷா, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இனிமேல் அப்படி யோசிக்கணும். அதான் கரெக்டாக போட்டிருக்க. இது ஆஃப் தான், இது ஆஃபுக்கு மேலே போயிடுச்சு. கரெக்டா? ஆமாம் சார். இது ஆஃபுக்கு கீழே, இதுவும் ஆஃபுக்கு கீழே. பட் எது தெரியுமா பெருசு? இதுதான் பெருசு. 3/8. இல்லை, சரிதான் நினைக்கிறேன் நீ போட்டது.
ஆறு 5 3 15 சரியாக போச்சு, அதான் பெருசு. குட். ஓகே சார். 2 3 5 7 வெரி குட். இதெல்லாம் சொல்லு பார்ப்போம், நம்ம மெத்தடில் போடு பார்ப்போம். அதை இதுக்கு என்ன ஆன்சரு? ஃபோர்த்துக்கு என்னம்மா ஆன்சரு? வல்லாரமா சார் ரெண்டுமே ஹாஃப் கீழே சார். ஆமா, ரெண்டுமே 11 தான் வெட்டியிருக்காங்க. இப்போ என்ன ஃப்ராக்ஷன் இது? லைக் ஃப்ராக்ஷன் 8/. இது 3/4 சார். வெரி குட். இதுக்கு என்ன ஆன்சரு? சார் இது ரெண்டு ஈக்குவல் சார். வெரி குட், ஈக்குவல். இதுக்கு சார் 76/44. என்னது? சார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் சார். அது இல்லைம்மா, இது என்னம்மா அர்த்தம்? 4th 5th 6th. இதுக்கு என்ன கிரேட்டரா? சார் 6th தான் சார் ஈக்குவல். சார் 6th தான் சார் ஈக்குவல். அதுவும் ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான். சரியா? போட்டு பாருங்க. 2 × 2 அப்படின்னு என்ன ஆயிரும்? 6/8. 20. அப்புறம் 6/8. அப்போ என்னது? ஈக்குவல். ஓகேவா? ஓகே சார். ஃபோர் பை 5 கூட 8/9 சாரி 4/5 கூட எதை கூட்டினாக்க 8/9 கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஆமாவா? ஆமாம் சார். அது சால்வ் பண்ணல தானே? இல்லை சார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்ம நினச்சேன். ஈக்குவேஷன் கற்றுக்கல. சரியா? ஈக்குவேஷன் பார்த்துட்டு அப்புறம் நான் இது சொல்கிறேன். ஓகே. சரி, இதுவும் அதே கதை தான். ஈக்குவேஷன் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது சால்வ் பண்ணியாமா? பண்ண சார். இதுக்குள்ள ஏதாச்சும் 10 ஃப்ராக்ஷன்ஸ் எழுதணும் சார். 10 எதுக்குள்ள? 0ல இருந்து 1/4. என்ன போட்டீங்க சார்? 1/2. 1/2 வந்து 1/4ஓட சின்னதா? பெருசு. அப்போ 0லேருந்து 1/4க்குள்ளே கேட்குறான். சரியா? இவ்வளோ இதுக்குள்ளே தான் இருக்கணும். 1/2 ஆஃப், அது அந்த பக்கம் போயிடும். கரெக்டா? ஆமாம் சார். சரி, 1/5 போடலாமா? போடலாம் சார். 1/6 போடலாமா? போடலாம் சார். இதோட இது சின்னதா? ஆமாம் சார். கேட்க வச்சு பாரு. சரியா? 1/7 போடலாமா? ஓகே சார். 1/8 போடலாமா? போடலாம் சார். இதோட சின்னது தானே எல்லாம்? ஆமாம் சார். 1/9, 1/10 எத்தனை வந்து? 1 2 3 4 5 6 வந்திருக்கா? 1/11, 1/12,
1/13 போடலாமா? போடலாம் சார். அவ்வளோதான். இதோட சின்னது அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்டது. 1/1000 கூட போடலாம், 1/1000, 1/1,00,000 வரைக்கும் போடலாம். சரியா? ஓகே. கேட்க வச்சு யோசி, ஆன்சர் வரும். There are 50 goats in village. 2/5 of them were lost. How many goats were lost? Sir, 20 goats. 20. வெரி குட். எப்படி போட்டீங்க? சார் 50 goats இருந்துச்சு, அதில் 2/5 லாஸ்ட் ஆயிடுச்சு. அது 2/5னா எவ்வளவு? 200. அப்போ அவங்க கையில் மிச்சம் எவ்வளோ இருக்குது? மிச்சம் எத்தனை ஆடுமா இருக்கும்? சார் 30. வெரி குட். இது பார்த்தோன்னே போட்டியா இல்லை சால்வ் பண்ணியா? இல்லை சார். இல்லைன்னா பார்த்தோன்னே போட்டியா இல்லை சால்வ் பண்ணியாமாண்ணா? சால்வ் பண்ணல சார். சால்வ் பண்ணீங்களா? பண்ணலை சார். பண்ணலை, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஆன்சரு? ஆமாம் சார். வெரி குட். The population of a village is 1000. 1/4 of them are children. Find the number of adults. என்ன சொல்கிறாங்க? சார் ஒரு வில்லேஜில் 1000 பாப்புலேஷன் 1000 இருக்கு சார். அதில் வந்து 1/4 வந்து சில்ட்ரன் சார், ரிமைனிங்லாம் அடல்ட். சரி, அப்போ 1/4 சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர்? சில்ட்ரன்ஸ் எத்தனை பேருமா? 500 மா 1/4மா சார். 250. எழுது முதல்ல எல்லாம் புரியுதான்னு. கொஸ்டின் பார்த்தோன்னு சொல்லிடலாம். அப்போ அடல்ட் எத்தனை பேர்? 6, 7. ஆமாம், 1000ல் 250 இங்கே வந்துருச்சு. அப்போ அடல்ட் எத்தனை பேருமா? ஹலோ சார் என்னம்மா பண்ணுற? 750 சார். அவ்வளோதான். எதுக்கு இந்த தடுமாற்றம்? என்ன போட்டாச்சா? இதே போட்ட 250 பேர் சில்ட்ரன் போயிட்டாங்கன்னா 750 பேர் அடல்ட். வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஓகே சார். இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கியா? பண்ணிட்டேன் சார். அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லு பார்ப்போம். எழுதி வச்சுருக்கீங்களா என்ன? இல்லை சார். சரி, அப்படியே சால்வ் பண்ணி பார்ப்போம். சார் 5/2. வெரி குட். 49/15. வெரி 40. ரைட், வெரி குட். 10/3. இதுக்கு ஏதாவது வேணுமா? இல்லை சார். பார்த்த உடனே டக்கு டக்குன்னு சொல்கிறியா? ஆமாம் சார். அபாகஸ் ஸ்டூடெண்ட்லாம் என்ன ஒன்று உன்ட்ட? மேக்ஸ்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்களா? அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கியா என்னைக்காவது? ஆச்சரியப்பட்டிருக்கேன். இனிமேல் மற்றவங்க பார்த்து உன்னைய பார்த்து ஆச்சரியப்படணும். சரியா? இதுக்கு என்ன? சார் 5/4. இதுக்கு 31/7. வெரி குட். அடுத்தது அம்மா இருக்காங்களா பக்கத்தில்? நீ ஆன்சர் பண்ணுறத பார்க்குறதுக்கு? வெளியே இருக்காங்க சார். பார்க்கலையா? நீங்கள் கவனிக்கலையா? சரி விடு, பரவாயில்ல. இதுக்கு என்ன ஆன்சரு? என்ன முதல்ல கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்கள் சார். அவங்களோட சேலரி 30,000 சார். அதில் வந்து ரெண்ட்டுக்கு அவங்க 1/6 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். 1/6னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் 1/6னா? சார் கால்வாசியோட கம்மியா? அதை விட்டுருண்ணா. 30,000 6 ஈக்குவல் பார்ட்டாக போட்டோம்னா ஒரு பார்ட்டு எதுக்கு? ரெண்ட்டு. ஓகேவா? அப்போ ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? இது 6 ஈக்குவல் பார்ட்டாக போட்டாக்க ஒரு பார்ட் எவ்வளவு?
30,000 சார் 6 ஈக்குவல் பார்ட்டாக போட்டால் ஒரு பார்ட் எவ்வளவு? சார் 20,000. 20,000 இல்ல சார் ஒரு 30,000 எந்த நம்பராக இருந்தாலும் அன்றைக்கே பார்த்தோமா, இத்தனை ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட்டை எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அத்தனை ஈக்குவல் பார்ட் அதால் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? சார் 5,000. 5,000. இப்போ ரெண்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 5,000. அடுத்தது 1/3 ஆஃப் இஸ் சேலரி ஆஸ் எக்ஸ்பெண்டிச்சர். செலவுக்கு 1/3 செலவு பண்ணியிருக்காங்க. 30,000ல் 3ல் ஒரு பங்கு. மூணில் ஒரு பங்குனா என்ன பண்ணணும்? ஆ 30,000ல் 3 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட்டுமா எவ்வளோம்மா? இவ்வளோ நேரமா? 30,000 தெளிவாக இருக்குமா? 30,000 3ஆக பிரித்தா ஒரு பார்ட் எவ்வளோ வரும்? சார் 9,000. எப்படி 9,000? ஆமாம், நீ அந்த 5,000 விட்டுறணும். 5,000 விட்டுட்டு வா. 30,000 3 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட் எடுக்கணும். 30,000 3ஆக பிரித்தா எவ்வளோமா வரும்? 10,000. அவ்வளோதான். அவ்வளோதான் ஆன்சரு. நீ ரொம்பலாம் யோசிக்காத. மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது, சும்மா மொக்க. சார் அப்போ இதுல 5,000 இருந்துச்சுல சார், அப்போ அதை மைனஸ் பண்ணுவேன். அதில் ஆமாம், எதில் இங்கே பாரு, 1/3 ஆஃப் இஸ் சேலரி. சேலரியில் தானே போடணும். ஆமாம் சார். சேலரின்னு தானே போட்டிருக்கான், ரிமைனிங் அமௌண்ட் போட்டிருக்கானா? இல்லை சார். சரியா? 1/3 ஆஃப் ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் தான் நீ பிச்சவில் 25,000 மட்டும் எடுத்து அதில் 1/3 போடணும். புரிஞ்சதா? ஆ அடுத்தது த ரிமைனிங் ஆஸ் ஹி சேவிங்ஸ். இப்போ தான் என்ன பண்ணணும், 5,000 2க்கு போட்டான், 10,000 இதுக்கு போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளவு? 15,000 சார். 15,000 எங்கே? சேவிங்ஸ். அவ்வளோதான். If the weight of the computer is 7.5 kg, 12 கம்ப்யூட்டர்ஸோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறான். என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ போ. என்ன பண்ண போகிற இப்போ? சார் ஒரு கம்ப்யூட்டரோட வெயிட் 7.1 kg. சரி, 12 கம்ப்யூட்டர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க சார். இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கு, மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது சார். இம்ப்ராப்பர் அதை ஃப்ராக்ஷனாக ஏமா மாத்துற நீ? தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நான் தான் சொல்லி கொடுத்தேனேம்மா. இது முழுசாக இருக்கா? 7 முழுசாக இருக்குல்ல? ஆமாம் சார். 7 12 போட்டுரு. எவ்வளோ 7 12? சார் 84. 84. அரை இருக்கா? இது அரை தானே? ஆமாம் சார். 12 அரை எவ்வளவு? ஆமாம், 12 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். சரியா? ஓகே சார். 12 அரையால் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 6. ஹலோ சார் 6 சார். அவ்வளோதான், 6. இப்போ என்ன ஆன்சரு? சார் 90. சொல்லு. அவ்வளோதான். கணக்கு ஒன்றுமே கிடையாது, மொக்க. ஏமாத்துறானுங்க உன்னைய, கணக்குனா பெருசு அப்படி இப்படின்னு. நான் சொல்கிற மாதிரி யோசி. கணக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது சார் 2200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். அதில் 3/4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பஸ்ஸில் போகிறாங்க சார். அப்போ பஸ்ஸில் போகிறவங்க எத்தனை பேர்? கரெக்டா? ஆமாம் சார். 1/4 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 3/4 விடு. 1/4 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்?
சார் ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் அன்றைக்கி பார்த்தோமா, 5ல் ஒரு பங்குனாக்கா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் பண்ணி 5ல் ஒரு பங்கு கிடைக்கும். அப்போ இது 4ல் ஒரு பங்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ண 4ல் ஒரு பங்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். ஆமாவா இல்லையா? ஆமாம் சார். 2200 டிவைட் பை 4. அதுலேயும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்பலாம் போகாத. இதை 2ஆக பிரிக்கலாமா? 2000 ஆமாம் சார். ப்ளஸ் 200 ஆமாம் சார். 2000ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு சார்? 500. 500. ஈஸியாக இருக்கா? ஆமாம் சார். 2200 அப்படியே வச்சுக்கிட்டுனா கஷ்டம், அதை உடச்சி உள்ளே போ. 200ல் 4ல் ஒரு பங்கு எவ்வளவு சார்? 50. 50. அப்போ 4ல் ஒரு பங்கு எவ்வளவு சார்? 4. 4ஆ? 4ல் ஒரு பங்கு எவ்வளோமான்னு கேட்டால் 4ங்கிற. 4ல் ஒரு பங்கு தான்மா கண்டுபிடிச்சிருக்க. 500 + 50ன்னு அப்போ எவ்வளவு? 550. 450. 550 சார். 4ல் ஒரு பங்கு. எத்தனை பங்கு கேட்குறாங்க சார்? 3, 4. 3. அப்போ என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மல்டிப்ளைலாம் பண்ணாத, அந்த வேலையை பண்ணாத. 550 3 பங்கு. 3500 இருக்கா? ஆமாம் சார். 3500 எவ்வளவு? இதுக்குள்ளே 3500 இருக்குது. 1500. 1500. 50 எத்தனை இருக்குது? 50 எத்தனைமா இருக்குது? ஒரு 50 இருக்கா? ஆமாம் சார். அப்போ 350 எவ்வளவு? 150. அப்போ எவ்வளவு? 1650. அவ்வளோதான். இந்த மாதிரி பிரித்து யோசிச்சு பாரு. அது மாதிரி தான் உன் மூளை யோசிக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடும். ஓகே சார். சரியா? உட்காந்து மல்டிப்ளிகேஷனா 3 550 3 போட்டு அடிச்சு இதை போட்டு கூட்டிகிட்டு அதெல்லாம் பண்ணாத தயவு செஞ்சு. ஓகேவா? சரி, இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்ப்போம். நான் சொல்கிற மாதிரி யோசி. அங்கே போய் ஸ்கூல்லையும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோ இப்போவே. ஓகே சார். ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கியா? அப்படி பண்ண சார். பண்ணீங்களா பண்ணலையா? பண்ண சார். சம்ல பண்ண சார். டிவிஷன். எங்கள் ஸ்கூல்லையா? ஆமாம் சார். டக்குன்னு போட்டிங்களா ஆன்சரு? சீக்கிரம் போட்டேன் சார். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கலையா எப்படி போட்டேன்னு? அவங்க உட்காந்து கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதுக்கு முன்னாடி நான் போட்டேன் சார். இன்னும் உன்னை வாட்ச் பண்ணல அவங்க, நீ என்ன பண்ணன்னு? இல்லை சார். சரி போவா கேட்பாங்க. ரைட், பார்க்கலாம். கேள்வி கேட்கணும் முதல்ல. அதே மாதிரி மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது, சும்மா டுபா ஊறது. சரியா? அவங்க இதெல்லாம் புரியாதனால உட்காந்து கம்ப்யூட்டர் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ புரிஞ்சதுனால நீ கம்ப்யூட்டரோட வேகமாக என்ன பண்ணலாம், அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம்.